வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 225 நாட்களாகிறது. இந்நிலையில் காசாவில் ரஃபா பகுதியில் மிக கடுமையான மோதல்கள் நடந்து வருகிறது. பல காணொளிகள் நம்மால் காண முடிகிறது. நேற்று நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் மிக கணிசமான அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை வந்த தகவல்கள் படி 15 துருப்புகள் தங்கியிருந்த ஓர் வீட்டிற்குள் பாலஸ்தீன் தரப்பு மிக கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் கணிசமானவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் இன்று அதிகாலை வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு போர் விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேல். இது முதன்முறையாக புதிதாக உள்ளது வெஸ்ட் பேங்க் பகுதியில் தாக்குதல் நடத்துவது. இது குறித்து தான் நம்ம இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், தற்போது இந்த காசா ரஃபாவோட உள்ள போயிருக்கிற அந்த ராணுவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வெஸ்ட் பேங்க்ல நடக்கிற தாக்குதலும் டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு. அதே போல ஹெஸ்புல்லா நடத்தக்கூடிய கடந்த 3 நாளா நடத்தியிருக்கிற தாக்குதல் மிக கடுமையான தாக்குதல்களா இருக்குது. தற்போதைய சூழல் எப்படி இருக்கு? அ இன்னும் சர்வதேச அளவுல இதனுடைய அடுத்த நகர்வுகள் எங்க போகுது? இத பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப கிளிம்ஸான ஒரு ஃபியூச்சரா தான் தெரியுது. இது எதுவுமே சரியாவே போகல. இப்போ நடந்திருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா தான் பார்க்க முடியுது. என்னன்னா, இந்த ரஃபா ஆபரேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தினது ஒரு வாரத்துக்கு மேல இருக்குங்களா? அந்த போனது ஃபர்ஸ்ட்டு போனது. ஆமாமா. அவ்வளதான், அவ்வளதான். அந்த 1 வாரத்துக்கு உள்ளுக்குள்ள தான். அதுக்குள்ள உண்டான இதுதான் அது. 1 வாரத்துக்குள்ள தான் அவங்க உள்ள போனது, தொடங்குனது எல்லாம். இவரு ஆண்டனி பிளிங்கன் வந்துட்டு போனதுக்கப்புறம். ஆமா. ஆந்தனி பிளிங்கன் வந்துட்டு போன உடனே இந்த ரஃபா ஆபரேஷன் தொடங்குனுச்சு. உண்மையான தகவல்கள் அத பத்தின வீடியோவும் அவங்க ஐடிஎஃப் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 4 பெட்டாலியனோ என்னமோ உள்ளுக்கு போறதுக்காக கிளம்புனதா சொல்றாங்க. அந்த 4 பெட்டாலியன்ல கடைசி நேரத்துல ஒரே ஒரு பெட்டாலியன் ரஃபாக்குள்ள போயிருக்கு. மத்த பெட்டாலியன் எல்லாமே மற்ற வடக்கு பகுதிகளுக்கு போயிருக்கு. குறிப்பா ஜெபலியா கேம்ப், சைத்தூன் பகுதிகளுக்கு போயிருக்கு. ஸோ இப்ப இந்த 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 மாற்றம் ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கான மாற்றம் ஏன் நடந்தது அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா ஒரு பக்கம் அந்த பியர்ஸ் உருவாக்குறாங்க, மிதக்கும் துறைமுகத்தை உருவாக்குறாங்க. அதை நெட்சரிம் கோரிடோர் கூட கனெக்ட் பண்ணி அதை இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்குற ஒரு கட்டுப்பாட்டை தன்னுடைய கையில வச்சிருக்கிறதுக்காக உருவாக்குற ஒரு ஒரு காரிடாரா தான் சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு இதுக்கு கோவர்ட்டான பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. அது பிரதானமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பலஸ்தீன் மக்களை இங்கிருந்து வெளியேற்றுறதுக்கான திட்டத்துல மிக முக்கியமானது அது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்போ இந்த இந்த இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த பியரை பொறுத்தளவுல இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா, எந்தவித செயல்பாடுகளும் நடைபெறாம தான் இருந்துச்சு. இந்த பியர்ல. எதுவும் வேலை ஆரம்பிக்காம தான் இருந்துச்சு. இது கடந்த ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி, இந்த சென்காமுடைய ராணுவ பொறுப்புல இருக்கிற தளபதி பேசும்போது சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி நடந்திருக்கு, இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு கேள்வி எழுப்பும்போது, அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாமே பிளேஸ்ல ரெடியா இருக்கு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆர்டர் அப்படின்னாரு. அப்ப யாருகிட்ட இருந்து ஆர்டர்னா, அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த ஆர்டர் வராம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் இவ்வளவு காலம் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அங்க முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த திட்டத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க சொல்றது ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல தான் அதான் திட்டத்தை நான் செயல்படுத்த போறோம். அதுதான் அதனுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அது இப்போ அநேகமா இன்னைக்கு 24 மணி நேரத்துல, நேத்து சொல்லியிருந்தாங்க 24 மணி நேரத்துல அது உபயோகத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல உணவுப் பொருட்களுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கொடுக்க போகுது, யுஏஇ.
பாதுகாப்புக்கு வந்து ஐடிஎஃப் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் உறுதியா தெரியல யாரு வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறான்னு. அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ஒருவேளை வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து இங்க காசாக்குள்ள வந்துச்சுனாலும், காசா மண்ணுல இறங்குனுச்சுனாலும் அது எங்களுடைய ஹாஸ்டைல் ஃபோர்ஸ் தான், அவங்களையும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்து இவரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஸ்டின் பேசும்போது சொன்னாரு, அவங்க வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸ் கூட வந்து சண்டைக்கு வர மாட்டாங்கங்கிறத வந்து நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கான சூழல் வந்து உருவாயிருக்கு. இது வரைக்கும் வந்து ரஃப் ஆப்ரேஷன்ங்கிறத இவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த ரஃப் ஆப்ரேஷன் வந்து ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பியர்ஸ் வேலையை வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த மிதக்கும் துறைமுகத்தினுடைய வேலையை வந்து அவங்க ஆர்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து இந்த ரிலேஷன் வந்து இருக்குங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. அப்போ இந்த ரஃப் ஆப்ரேஷன்ங்கிறது பலஸ்தீனியர்களை எத்னிக்கலி கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு பிரதான கூரோட தான் வந்து இந்த திட்டம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்ப இந்த போரை பொறுத்தளவுல ஒட்டுமொத்தமா இந்த போரை பொறுத்தளவுல இஸ்ரேல் வந்து வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது ஹமாஸ் அழிக்கிறது, அவங்களுடைய மிலிட்டரி கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா காலி பண்றது, அவங்கள பொலிட்டிக்கலா சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய தலைவர்கள் அவங்கள மொத்தமா வந்து அழிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். அடுத்து அவங்களுடைய ஹாஸ்டேஜஸை திருப்பி அடைச்சிட்டு போறது. இப்போ இதுதான் வந்து அவங்களுடைய அபிஷியலான ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். ஆனா மறைமுகமான அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுக்கான செயல்பாட்டுல அவங்க இறங்கவே கிடையாது. ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்க்கான செயல்பாட்டுல அவங்க இறங்கவே கிடையாது. ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்களால ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ண முடியல. அதை பத்தி அக்கறை செலுத்துற மாதிரி அவங்க தெரியல. ஸோ அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ங்கிறது வெளி உலகத்திற்கு சொல்றதுக்கான அப்ஜெக்டிவ். அப்போ மறைமுகமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எத்னிக்கலி கிளென்ஸ் பண்றது, ஒட்டுமொத்த காசா மக்களையும் வந்து காசால இருந்து வெளியேற்றுறது தான் உங்களுடைய மறைமுகமான அப்ஜெக்டிவ். அதை நோக்கி தான் உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையா இருந்திருக்கு. இப்ப இந்த போரும் அதை நோக்கின செயல்பாடா தான் நடந்திருக்கு. இப்ப ஏன் இந்த இந்த திட்டத்திற்கு ஏன் போனாங்கன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஹமாஸை வந்து அழிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ எத்தனிக்கலி இந்த காசன் பாப்புலேஷனை பலஸ்தீனியர்களை இந்த பகுதியிலிருந்து ஒட்டுமொத்தமா வெளியேற்றுறது தான் தீர்வு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்ப அதை பின்புலமா வச்சுதான் இப்ப இந்த அமெரிக்காவுடைய மிதக்கும் துறைமுக திட்டமும் வந்திருக்கு, ரஃப் ஆப்ரேஷனும் நடக்குது. இந்த ரஃப் ஆப்ரேஷன்ங்கிறது லாஸ்ட் ரெசார்ட்ல இந்த மக்கள் வந்து போய் தங்கியிருக்கிறாங்க. இப்ப அவங்க அங்க இருந்து வெளியேற்றணுங்கிறது தான் திட்டமா இருக்கு. இப்ப இதுக்கு டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட்டுங்கிறது தடையா இருக்குது. அந்த டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட்டை உடைக்கிறதுக்கான நடவடிக்கையா தான் வந்து அவங்க துருப்புகளை அந்த பகுதியில அக்ரிமெண்ட்டை மீறி வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை மீறதுக்கான மிக முக்கியமான கூறு என்னன்னா அந்த டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டு எஜிப்துல இந்த மக்களை வந்து தள்ளுறது. அதுக்கு எஜிப்து வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகுது, எஜிப்துக்குள்ள போக முடியாததுல. அடுத்து இது வந்து அவங்க முழுமையா வந்து இந்த பியர்ஸ் வழியா வெளியேற்றுறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்க முடியும். ஸோ இப்போ அவங்களுடைய ஒரிஜினல் பிளானு இந்த போருக்கான அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒட்டுமொத்தமா காசா மக்களை வெளியேற்றணுங்கிறதுனா இப்போ இந்த பியர்ஸோட நோக்கம் வந்து அதுதான். இந்த பியர் வந்து ஏன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்னா இவங்களை இங்கிருந்து வெளியேற்றுறது தான் பிரதான நோக்கமா இருக்க முடியும். அதுதான் அவங்களுடைய திட்டமிடலாகவும் இருந்திருக்கு. இப்போ இங்கதான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகுறதுங்கிறது வந்து இங்கதான் வந்து எதிர் ஸ்ட்ராட்டஜி பண்ற ஹமாஸ் மற்ற அமைப்புகள் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த 4 பெட்டாலியன் ரஃபாக்குள்ள போறதுக்கான தயாரிப்பு பணியில இருக்கும்போது வடக்கு பகுதிகளில் இருந்து ஏவுகணை தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் வந்து ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு வேற வழி அதாவது இல்லை. ஏன்னா அங்க அதாவது செக்யூர் பண்ணவே முடியல அவங்களால. அதாவது ஹெஸ்புல்லா சொல்லுங்க. ஹெஸ்புல்லா கரெக்டா? இல்ல காசால இருக்கிற ஓகே. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். அப்ப நீங்க சொல்றது வந்து நான் வடக்குன்னு சொன்னா நான் இஸ்ரேலோட வடக்கு நினைச்சிட்டேன்.
காசால இல்ல இருந்து கூட வடக்கு பகுதி. காசாவுல இருக்கிற வடக்கு வடக்கு பகுதி. பகுதியில இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ராக்கெட் அட்டாக் பண்றாங்க. ம், ம், ம். இப்ப ராக்கெட் அட்டாக் பண்றாங்கன்னாக்க அங்க இருக்கிற செட்டில்மெண்ட்ஸுக்கு அது பிரச்சனையாகும். ஸோ நம்ம வந்து இதுல இதுல முழுமையா எக்ஸ்போஸ் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இப்போ ஐடிஎஃப் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அதுல. ஏன்னா வடக்கு பகுதியில தன்னுடைய ஆபரேஷனல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ஜனவரியிலேயே அறிவிச்சிருச்சு. ஆனா இப்போ வந்து ராக்கெட் தாக்குதல் நடக்குதுன்னா அப்ப இவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரலங்கிறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இத இப்படியே விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, ரஃபா ஆபரேஷனுக்காக தயார் பண்ண பெட்டாலியன கிட்டத்தட்ட 90% பெட்டாலியன வந்து வடக்கு பகுதிக்கு அனுப்புறாங்க. இப்ப இது வந்து யாருடைய ஸ்ட்ராட்டஜின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ரஃபாக்குள்ள போக விடாம தடுக்கிறது தான் எத்தனிக் கிளென்சிங்க தடுக்கிறதுக்கான வழி. அந்த வழி தான் பிரதான வழி. இப்போ ரஃபாக்குள்ள போனாங்கன்னா எத்தனிக் கிளென்சிங்கிறது இஸ்ரேலுடைய திட்டம்ங்கிறது நிறைவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ இப்போ அந்த இடத்த வந்து அவங்க பிளாக் பண்ணணும். அது ரெட் லைன். அப்ப அந்த ரெட் லைனுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா வடக்கு பகுதிகளில் தாக்குதலா ஆரம்பிக்கிறாங்க. வடக்கு பகுதிகளில் தாக்குதல் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இஸ்ரேலுக்கு வேற வழியே இல்லாம திரும்ப வந்து வடக்கு பகுதிக்கு திரும்ப ஃப்ரம் ஸ்கொயர் ஒன்னுல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்ப ஆரம்பிச்சு அங்க போனாக்க அங்க இவங்களுக்கு பயங்கரமான தோல்விகளை தான் வந்து கொடுக்குது களம். அந்த அளவுக்கு வீரியமான தாக்குதல்கள் எல்லா பகுதிகளிலும் நடக்குது. அதே நேரத்துல ரஃபாவுக்கு ஆபரேஷனுக்கு தயாரா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற மிலிட்டரி போஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றாங்க ரஃபாக்குள்ள இருந்து. இப்ப ரஃபாக்குள்ள இருந்து இந்த இன்வேஷன் பண்றதையும் வந்து கடுமையா தாக்குறாங்க. வடக்கு பகுதிகளிலும் கடுமையான தாக்குதலை வந்து அவங்க பண்றாங்க. இப்ப இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரஃபா ஆபரேஷனை முழுமையடையாம வந்து பாதுகாக்கணும். அதே நேரத்துல இந்த மக்களை வந்து இந்த பகுதிகளில இருந்து வெளியேத்தாம இஸ்ரேலோட திட்டத்துக்கு தடை போடணும். ஸோ இப்ப இந்த இடத்துல தான் வந்து இந்த ரஃபா ஆபரேஷன்ங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கு தான் வந்து அவங்க ரஃபா ஆபரேஷனை பிரதானமா பாக்குறாங்க இஸ்ரேல் தரப்பு. அதையே தான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் பாக்குது. ரஃபாக்குள்ள போனா மிகப்பெரிய அளவுக்கு மக்களை வந்து வெளியேற்றுவாங்க. இப்படி வெளியேற்றிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய திட்டங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த இடத்த தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல தான் இவங்க வடக்கு பகுதியில இருந்து தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமகாலத்துல தான் லெபனான்ல இருந்து தாக்குதலை வந்து அவங்க தீவிரப்படுத்துறாங்க ஹெஸ்புல்லா. இப்போ ஹெஸ்புல்லா தீவிரப்படுத்த இவங்களுக்கு முழுமையா வந்து தன்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்படுறாங்க. இந்த ஒட்டுமொத்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு த்ரெட் வந்துச்சு. அதை வந்து அடிச்சு ஒடுக்கணுங்கிறதுக்காக உள்ளுக்கு நுழையறதுக்கு வரணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து டிசைன் பண்ணி எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா ஹெஸ்புல்லா அவங்களுடைய தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களால இவங்களுடைய அப்ஜெக்டிவை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து சிக்கிட்டாங்க. இப்ப இதே தான் வந்து இங்க ரஃபா ஆபரேஷனுக்கு வரும்போதும் இதே ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் தான் வந்து எடுக்கப்படுது. ஹெஸ்புல்லா வந்து தாக்குதலை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே எதுக்குன்னா எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணும் அப்படிங்கிற இஸ்ரேலோட திட்டத்தை முறியடிக்கிறதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இங்க பண்ணிட்டாங்க. ஒருவேளை வந்து பலஸ்தீனியர்களை காசா நிலப்பரப்புல இருந்து வெளியேத்திட்டாங்கன்னா இவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? இதுல இருந்து வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வெற்றி அடைய முடியுமா? அவங்களுடைய மிலிட்டரி அப்ஜெக்டிவோ இல்ல அவங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ல வெற்றி அடைய முடியுமானா அதுலயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஹெஸ்புல்லா நார்த்ல வந்து மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. அப்போ ஹெஸ்புல்லாவையும் வந்து அடிக்கணும் அவங்க. அவங்க வந்து முழுமையா வெற்றி அடையணும்னா ஹெஸ்புல்லாவை அடிக்கணும். இப்போ ஹெஸ்புல்லாவை அடிக்கிறது மட்டும் இல்ல, மேற்கு கரைங்கிறது எப்பவுமே பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கிற பகுதியா இருக்கு. கடந்த அக்டோபர் 7க்கு முன்னாடி வரைக்குமே வந்து முழுமையான துருப்புகள் எங்க இருந்ததுன்னா அங்க செட்டில்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான பாதுகாப்பு பணியில தான் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து அது ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. அப்ப வெஸ்ட் பேங்க் எப்பவுமே வந்து இவங்களுக்கு த்ரெட்டான ஒரு பகுதியா தான் இருக்கு. அந்த இடத்தையும் வந்து இவங்க அங்க இருக்கிறவங்களையும் எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணும். இப்போ ஒட்டுமொத்தமா ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த பலஸ்தீன் கொஸ்டின்ங்கிறத கம்ப்ளீட்டா வந்து எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணா மட்டும்தான் இவங்க தங்களுடைய அந்த ஜூவிஷ் மெஜாரிட்டி உள்ள ஒரு ஸ்டேட்டை வந்து நிலைநிறுத்திக்க முடியும். அந்த ஜைனிஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது நிலை பெற முடியும். ஸோ இப்போ இந்த பின்னணியில
இவங்களை எல்லாரையுமே வந்து வெளியேற்றி விரட்டணும். அப்போ வெஸ்ட் பேங்க்லயும் விரட்டணும், காசாலையும் விரட்டணும், லெபனான்லயும் லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் விரட்டணும். ஸோ இப்போ இது மூணும் தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அவங்க வந்து இந்த ஜைனிஸ்ட் ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்றதுக்கான முழுமையடையறதுக்கான முழுமையான ஒரு தீர்வு திட்டம்னா இந்த தீர்வு திட்டம் தான். அப்ப இந்த தீர்வு திட்டத்தை நிறைவேற்ற முடியுமான்னா எங்கேயுமே முடியலங்கிறது தான் இப்ப இருக்கிற சிக்கல். அதை தான் வந்து அவங்க வந்து வெஸ்ட் பேங்க்லயும் பண்றாங்க. வெஸ்ட் பேங்க்லயும் வந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்துறாங்க. இன்னைக்கு காசா முடிஞ்சதுன்னா அடுத்து வெஸ்ட் பேங்க் போகும். வெஸ்ட் பேங்க்ல எத்தனிக் கிளென்சிங் பண்ண போவாங்க. அடுத்து வந்து லெபனானுக்கு போவாங்க. லெபனான்லயும் எத்தனிக் கிளென்சிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை தடுக்கணும்னா இதுக்கு டிட்டரன்ஸை உருவாக்குறதுக்காக தான் டே 1ல இருந்து ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. இதை பல இடங்கள்ல அவருடைய ஸ்பீச்ல ஹசன் நஸ்ரல்லா வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு டிட்டரன்ஸ் பாலிசி. இது வந்து லெபனானுடைய டிட்டரன்ஸ்க்காக நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாஸ்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க காசாவை வந்து எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஹெஸ்புல்லாவை நோக்கி வருவாங்க. லெபனான்ல இருக்கிற சதர்ன் லெபனான்ல இருக்கிற மக்களை வந்து எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய திட்டம். அதை தடுக்கிறதுக்காக தான் ஹெஸ்புல்லா வந்து அங்கேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய தாக்குதலை. இப்போ இது எல்லாமே இந்த அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய பாதுகாப்புங்கிறது அவங்களுடைய டிட்டரன்ஸுங்கிறது காசாவை மையப்படுத்தி இருக்கு. இப்போ காசால இருக்கிற இஸ்ரேலுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சதுன்னா அது அதுக்கு அடுத்து அதே திட்டம் வந்து லெபனானுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அதே திட்டம் வெஸ்ட் பேங்க்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான முயற்சியில தான் உங்களுடைய ஒட்டுமொத்த மாஸ்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியில வந்து ஒர்க் பண்றாங்க. அதுல நடுவுல வந்து சிக்கிருச்சு இப்போ இஸ்ரேல். இப்போ இஸ்ரேலுக்கு இதை விட்டுட்டும் போக முடியாது, உள்ளுக்கும் போக முடியாது. ஸோ அப்படியான ஒரு நிலையில வந்து சிக்கிடுச்சு. இப்போ காசால தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்க முடியாது, காசாவை விட்டுட்டு வெளியேறவும் முடியாது. அப்படியான ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜிக் சிக்கல்ல வந்து மாட்டிருச்சு. முழுமையான தோல்வியை நோக்கி இஸ்ரேல் அரசாங்கம் போகுது. இதுல எனக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன். என்னன்னா ஹெஸ்புல்லா வந்து ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் ஆகி வர்றதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? என்ன காரணத்தினால ஃபார்வர்ட் ஆகி வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா இன்னும் ஃபார்தரா வர முடியும். அவங்க எதுக்காகவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அங்கேயே நிக்கிறாங்க? ஏன்னா வந்து அவங்க ஒரு லைன் போட்டுக்கிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த லிட்டானி ரிவர்ன்றது 20 கிலோமீட்டர், அதாவது இஸ்ரேல் எல்லையிலேருந்து உள்ள 20 கிலோமீட்டர் இருக்கு. அத தாண்டி கொண்டு போய் விட்டுறணும்ன்றது இஸ்ரேலோட எண்ணம். ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த இஸ்ரேல் உள்ள இவங்க என்டர் ஆனாங்கன்னா, அது வந்து இன்னும் சட்ட ரீதியால மிகப்பெரிய சிக்கல் வரும். அமெரிக்கா உள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அந்த காரணத்தினால தான் ஹெஸ்புல்லா தள்ளி போடுதா அந்த உள்ள வர்றத? இல்ல, ஹெஸ்புல்லாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம்ங்கிறது தெளிவானது. அது வந்து டிட்டரன்ஸுக்காக தான் வந்து இந்த சண்டையில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப டிட்டரன்ஸை வந்து நீங்க உருவாக்கணும்னா நீங்க வந்து அஃபென்சிவ் ஸ்டெப் எடுத்து போனீங்கன்னாக்க உங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாகும். நீங்க இந்த டிட்டரன்ஸை வந்து நிலைநிறுத்த முடியாது. இப்போ நீங்க வந்து இஸ்ரேல் வந்து உங்க எல்லையில வந்து படைத்துருப்புகளை அனுப்புது, இல்ல தாக்குதலை வந்து தீவிரப்படுத்துதுன்னா அது கடுமையான பாதிப்புகளை லெபனான்ல இருக்கிற சிவிலியன் பாப்புலேஷனுக்கு ஏற்படுத்தும். அது இப்போ அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா இந்த பகுதியில வந்து வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு இதோட இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பலன். அவங்களுக்கு அவங்களுடைய பலம்ங்கிறது அவங்க வந்து முழுமையான ஃபோர்ஸை வந்து எடுத்து சண்டை போடுறதுல தவிர்த்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய டிட்டரன்ஸை வந்து உறுதிப்படுத்துறது தான். ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அஃபென்சிவ் நோக்கம்ங்கிறது கிடையாது. அஃபென்சிவ் நோக்கம்ங்கிறது இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் தான் வந்து அவங்கள அஃபெண்ட் பண்ணியிருக்கு, இஸ்ரேல் தான் அவங்கள இன்வேட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்குமே பின்னணி காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலஸ்தீன் பிரச்சனை தான். இந்த பலஸ்தீன் பிரச்சனையில வந்து இந்த பலஸ்தீன்ங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இந்த பலஸ்தீன் பிரச்சனை தான் இந்த பகுதியினுடைய அரசியலை வந்து டிஃபைன் பண்றதாவே இருக்கு. கடந்த 75 வருஷமா நடக்கிற அரசியல்ங்கிறது, இந்த பகுதியினுடைய அரசியல்ங்கிறது பலஸ்தீன் பிரச்சனையை மையமா வச்சு வர்ற அரசியல் தான். ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே பின்னணியில இருக்கிறது பலஸ்தீன் பிரச்சனை தான். அந்த பலஸ்தீனியர்களை வெளியேற்றணும், அது முடியாம இருக்கு. அதை வந்து எந்த வகையிலையாவது வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அது முடியாம இருக்கு. அதுக்கு அவங்க லெபனான்குள்ளேயும் போனாங்க இந்த பலஸ்தீனியர்களை வெளியேற்றுறதுக்கு.
இப்ப லெபனான்குள்ள போகும்போது லெபனான்கள்ல ஒரு புது ரெசிஸ்டன்ஸ் அமைப்பை உருவாக்கிட்டாங்க. அது வந்து ஹெஸ்புல்லாங்கிற ஒரு பவர்ஃபுல் எனிமியை வந்து உருவாக்கிட்டாங்க. இது எல்லாமே இந்த பாலஸ்தீனியர்களை எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணும், இந்த பாலஸ்தீனியர்களை இந்த பகுதியிலிருந்து டிஸ்போசஸ் பண்ணுங்கிறதுக்காக இஸ்ரேல் நடத்தின அஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ்ல இருந்து உருவான ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு அவங்க எதிர்கொள்றாங்க. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இஸ்ரேலை இன்வேட் பண்ணணும், இல்லை இஸ்ரேலை வந்து அஃபெண்ட் பண்ணணும் உருவாகல. இவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கி இருக்கிற ஆர்மி தான். ஸோ அதனால வந்து இவங்களுக்கு அஃபென்சிவ் நோக்கம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து போகும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேல அது அஃபென்சிவ் நோக்கத்தை நோக்கி நகர்த்தலாம் இந்த அமைப்புகளை. ஏன்னா இப்ப அக்டோபர் 7ங்கிறது அந்த மாதிரியான ஒரு அஃபென்சிவ் ஸ்டெப்பு தான். ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு இன்னொரு, அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்தினதுங்கிறது ஒரு அஃபென்சிவ் ஸ்டெப். அதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரியான ரோக் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதனுடைய விளைவுகள் வந்து தீவிரமாக்கும். அப்ப அது ஒரு கட்டத்துக்கு மேல அஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாகவும் போகலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் போகலாம். ஸோ அட் த மொமெண்ட் ஹெஸ்புல்லாவுக்கு அந்த நோக்கம் இல்லை. ஹெஸ்புல்லாங்கிறது டிஃபென்ஸை தான் வந்து பிரதானமா வச்சிருக்கு. அது டிட்டர் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுது. போரை வந்து டிட்டர் பண்றதுக்கான முயற்சியில தான் ஈடுபடுது. அதுதான் வந்து அது காசாக்குள்ளேயும் நடத்துது. காசாக்குள்ள நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து ஏன் வந்து ஹெஸ்புல்லா வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னா, ஹெஸ்புல்லாவில் சண்டைக்கு போகாம தடுக்கிறதுக்கான முயற்சியா தான் அது பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க டிட்டரன்ஸ் பாலிசி தான் வச்சிருக்காங்க. டிட்டரன்ஸுக்காக தான் வந்து இவங்களுடைய தாக்குதலும் இருக்கு. ஸோ அதனால அவங்க அஃபென்சிவ்க்கு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து ஓகே. இந்த பலஸ்தீன் இந்த இதை தாண்டி போன வாரத்துல இந்த வாரத்துல வந்து உக்ரைன் போயிருக்காரு இவரு. யாருன்னா ஆண்டனி பிளிங்கன். அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அது தனியா பேசிடலாங்களா இல்ல இதுல நேரம் இருக்குமா? அதுல ஒன்றும் பெருசா பேசுறதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு கிட்டார் வாசிச்சிருக்கிறாரு ஒரு பப்ல. சரியான காமெடியா தான் நடந்திருக்கு. அவர் வந்து அந்த லிட்ரலி வந்து சொன்னாக்க, ரோம் எரியும் போது ஃபிடல் வாசிச்ச கதை தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீரோ வந்து ஃபிடல் வாசிச்ச கதை தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒட்டுமொத்த யுக்ரைனும் வந்து யுக்ரைனியர்களும் உயிரிழந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி, அதாவது செக்ரட்டரி வந்து ஃபாரின் செக்ரட்டரி போயிட்டு அங்க கிட்டார் வாசிச்சிருக்கிறாரு. ஸோ அதை விட ஒன்றும் பெருசா நடக்கல. அவங்க வந்து இந்த உதவிகள் பண்ணுவோம், முழுமையா வந்து ஆயுத உதவி பண்ணுவோம், யுக்ரைனுடைய ஃப்ரீடம்ங்கிறது உலகத்தினுடைய ஃப்ரீடம், உலகமே உங்க பக்கம் நிக்குது அப்படின்றாரு. உலகம்னு சொல்றது அவங்களுடைய பாஷையில மேற்குலகம் மட்டும்தான். ஸோ அவங்கள தவிர யாரும் அவங்க கூட நிக்கல. இந்த சமகாலத்துல புட்டின் வந்து பீஜிங் போயிருக்கிறாரு. பீஜிங்ல அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து அவங்களுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பப்ளிக்கா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உள்ள நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. புத்தினும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அந்த குறிப்பா வந்து கார்கிவ்ல நடக்கிற போரை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. இந்த கார்கிவ்ல நடக்கிற போருக்கான பிரதான காரணம் என்னங்கிறத அவரு விளக்கம் பண்ணியிருக்கிறாரு, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. அடுத்த கட்டமா வந்து அவங்க கார்கிவ்குள்ளேயும் போகலாம். ஏன்னா இது தொடரும் போது அவங்க அதை நோக்கி தான் நகருவாங்க. ஆனா அட் த மொமெண்ட் வந்து அவரு ஏன் வந்து அந்த ராணுவ நடவடிக்கைகள் வந்து கார்கிவ் ரீஜியன்ல தொடருது அப்படிங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிரதான காரணமா இருக்கிறது அன்டினையபிளி வந்து பெல்கிராட்ல வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப லான்ச் பேடா அங்கிருந்து தான் வந்து அந்த தாக்குதல் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய காரணமா இருக்கு. அதனால அந்த கார்கிவ் ரீஜியனுக்கு வந்து தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க கார்கிவ் ரீஜியனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெல்கிராட்ல நடக்கிற தாக்குதல்கள் முழுமையா குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதுல இருந்தே வந்து அவங்க சொல்றது வந்து வேலிடான ரீசன் தான். ஸோ இது தொடர் போர் நடவடிக்கைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு இப்ப கடந்த ஒரு ஒரு வாரம் 2 வார காலகட்டத்துல வந்து அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. ரஷ்ய படைத்துருப்புகள் வேகமா வந்து ரீஜியன்ஸை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க.
எந்தவித சண்டையும் இல்லாம கொண்டு வந்துட்டதா சொல்றாங்க. ஏன்னா பலரும் வந்து சரண்டர் ஆயிருக்கிறாங்க உக்ரைனிய துருப்புகள். அவங்க எல்லாருமே வந்து நாங்க சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. எந்தவித எதிர்ப்பும் இல்லாம பல கிராமங்கள் வந்து ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. இவ்வளோ காலம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வார் ஆஃப் அட்ரிஷன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ம் ஒரே இடத்துல இருந்து முன்னாடி மூவ் ஆகாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அததான் வந்து ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த பகுதி பூரா. அதனுடைய அந்த ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லா வந்து நகராம, அங்கேயே இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த வார் ஆஃப் அட்ரிஷன்ங்கிறது அ என்ன நோக்கத்திற்காக செயல்படுத்தப்படுதுன்னா, ஒட்டுமொத்தமா யுக்ரைனுடைய ரிசோர்ஸஸ காலி பண்றது. குறிப்பா ஹியூமன் ரிசோர்ஸஸ காலி பண்றது. வீரர்கள கொல்றது. அதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். ஸோ தொடர்ந்து அந்த பகுதியிலேயே நிக்கும்போது, கவுண்டர் அஃபென்சிவ்க்காக யுக்ரைன் போர் வீரர்கள் வந்தாங்கன்னா, எல்லாத்தையும் காலி பண்றது தான் அதனுடைய நோக்கமா இருக்கு. அததான் வந்து அவங்க தொடர்ந்து வந்து வார் ஸ்ட்ராட்டஜியா வந்து இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒன்ஸ் வந்து யுக்ரைனுடைய ரிசோர்ஸஸ் காலியாச்சு, மேன் பவர் காலி ஆயிடுச்சுன்னா, இவங்க அஃபென்சிவ் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, அந்த பகுதியில கார்கிவ் நகரம், அதேபோல ஒடேசா, ஆ இன்னும் பல பகுதிகள் இருக்கு. லுனாஸ் அ டான்பாஸ் பகுதி, டொனஸ்க், லுகான்ஸ்க். ஸோ இப்ப இந்த பகுதி கிரீமியா வரைக்குமே வந்து ரஷ்யாவுடைய அ அது ஹிஸ்டாரிக்கல் ரஷ்யன் பகுதிகள் அது. அ அதுதான் வந்து நவரஷ்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அததான் வந்து இவருடைய அ அந்த டக்கர் கால்சனுடைய இன்டர்வியூல வந்து இதைத்தான் தெளிவுபடுத்தியிருந்தார். இதுக்கு தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசியிருந்தாரு புதின். அதை நம்ம அப்பவே பேசியிருந்தோம். அதனுடைய பின்னணி காரணம் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி ரஷ்யன் ஸ்பீக்கிங், ரஷ்யன் எத்னிக் பீப்புள் இருக்கிற பகுதி. இது ஹிஸ்டாரிக்கலா ரஷ்யாவுடைய பகுதி. அத வந்து தவறுதலா யுக்ரைனுக்கு வந்து குடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் வச்சிருந்த வாதம். அப்போ இந்த பகுதியினுடைய பாதுகாப்புங்கிறது எங்களுக்கு அவசியமானது. இந்த மக்கள் வந்து எங்களுக்கு அவசியமானவங்க. இவங்க ரஷ்யன். அதனால வந்து ரஷ்யாவுக்கு இவங்களுக்குமான அந்த உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவரு அத முன் வச்சிருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கான போரா தான் வந்து இது நடக்குது. இப்ப என்னன்னா, இவங்க வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுங்கிறது இந்த டினிப்பர் ரிவர்ன்னு சொல்லி ஒரு ஆ ஆ ஆற்றுப் பகுதி இருக்கு. அந்த ஆற்றுப் பகுதிக்கு கிழக்கு பகுதியில இருக்கிறது முழுக்க ரஷ்யாவுடைய பகுதி அப்படிங்கிறது தான் ஹிஸ்டாரிக்கலி அவர் சொல்றாரு. ஸோ அத தான் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒடேசா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒடேசால வந்து ஏன் வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்கன்னா, ஒடேசாங்கிறது ஆ ஸ்ட்ராடஜிக்கலி இம்பார்ட்டன்டான பகுதி. கிரீமியால இருக்கிற செவஸ்டோபோல் துறைமுகத்த பாதுகாக்கணும்னா, ஒடேசாங்கிறது அவசியமானது. ஸோ அங்கிருந்து கடுமையான தாக்குதல்கள் வந்து இடையில இந்த கிரீமியா பிரிட்ஜ தாக்குனதுலலாம் வந்து ஒடேசாவுடைய பங்கு அதிகம். ஒடேசா வந்து ஹிஸ்டாரிக்கலி ரஷ்யன் பகுதி. ரஷ்யன் பாப்புலேஷன் வந்து அதிகம். ஸோ அதனால பல்வேறு காரணங்களால ஒடேஷா வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்டதா வந்து பார்க்க முடியுது ஸ்ட்ராடஜிக்கலி. ஸோ அதனால ஒடேஷா வரைக்கும் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த போர பொறுத்தளவு நடக்குது. அதே நேரத்துல சைனாவுக்கும், அமெரிக்காவுக்குமான அந்த உறவுங்கிறது அ பிரச்சனைக்கு வருது. இப்போ புட்டின் வர்றதுக்கு முன்னாடி ஆந்தனி பிளிங்கன் வந்திருந்தாரு. அப்ப அவரு அவரு பேசுனதே வந்து அந்த ஹியூபரஸ்ல தான் பேசினாரு. அமெரிக்காங்கிறது உலக சூப்பர் பவரு. நீ வந்து நான் சொல்றத கேட்கணுங்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு அவங்க என்ன மரியாதை குடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் புத்தின் வர்றதுக்கு என்ன மரியாதை குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப இதிலேருந்தே வந்து அவங்க தெளிவா செய்திய சொல்றாங்க அமெரிக்காவுக்கு. நாங்க வந்து உங்கள கேர் பண்ணவே இல்ல. நீங்க பேசுங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து எங்களுடைய ஹாஸ்டைல் இது ஸ்டேட்டு தான். ஸோ அதனால இந்த ஹிஜோமனிக் இத வந்து எங்கள்ட்ட உங்களுடைய பவர வந்து காமிக்க முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் அவங்க தெளிவா சொல்றாங்க. அது களத்திலயும் எதிரொலிக்குது. ஆ அது ஈரான் கூட வந்து அவங்க ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப்ப வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதேபோல நார்த் கொரியா கூட வந்து மிலிட்டரி பார்ட்னர்ஷிப் உருவாக்குறாங்க. அதே மாரி உங்களுக்கு லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல வெனிசுலா கூட ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து அ அமெரிக்காவுடைய ஹாஸ்டைல் ஸ்டேட்ஸ். இப்ப இவங்களெல்லாம் தான் வந்து தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சியில அமெரிக்கா ஈடுபட்டுச்சு. இப்ப இந்த தனிமைப்படுத்தப்படுற நாடுகள் கூட வந்து ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இவங்களையும் தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சியில அமெரிக்கா ஈடுபடும்போது, இந்த தனிமைப்படுத்தப்படுற நாடுகள் எல்லாருமா இணைந்து ஒரு ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப்ப உருவாக்கி,
அவங்க குளோபல் சவுத்து கூட ஒரு நல்ல ஒரு உறவுகளை பிரிக்ஸ் மூலமா உருவாக்கி இருக்கிறாங்க, எஸ்சிஓ மூலமா உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்னா அமெரிக்காவுடைய அந்த ஹிஜோமனிக் டாமினன்ஸுங்கிறது இந்த நாடுகளை இவங்களுக்கு இடையிலான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்காக தள்ளுது. அதே நேரத்துல குளோபல் சவுத்துங்கிறது அமெரிக்காவுடைய அந்த ஹிஜோமனிக் இம்பீரியலிசத்தை எதிர்க்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில இந்த நாடுகள் கூட இணைஞ்சு தங்களுடைய எக்கனாமியையும் சரி, தங்களுடைய மிலிட்ரி, டிப்ளமேட்டிக், பொலிட்டிக்கல் உறவுகளையும் வந்து தீவிரப்படுத்துறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே அமெரிக்காவுடைய இந்த இத்தனை ஆண்டு கால அந்த மொனோபலிஸ்டிக் இம்பீரியலிசத்தோடைய அழுத்தம் தான் இந்த நாடுகள் எல்லாத்தையும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்குது. அதுதான் இப்ப இங்க களத்திலையும் எதிரொலிக்குது. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து நான் ஒரு சின்ன என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அந்த கார்கிவ் பகுதிய நோக்கி வந்து ரஷ்ய படைகள் வருது. அதனால வந்து அந்த வீட்ட சுத்தி இருக்கிறவங்கலாம் வெளியேறிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க காவல்துறை எல்லாம் கிளம்பி போய் அங்க இருக்கிற அந்த வயசானவங்க எல்லாத்தையும் கிளப்புறாங்க. ஏன்னா, கொஞ்சம் சின்ன வயசுக்காரவங்க எல்லாரும் வந்து இளம் வயசுல இருக்க எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்டாங்க. வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. அந்த உக்ரைன்ல. அந்த வயசானவங்கலாம் இருந்துட்டு போ மாட்டோம் அப்படின்றாங்க. நான் அத எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாடுகளுக்கு அந்த முன்னாள் சோவியத் நாடுகள்ல இப்பவும் வந்து ரஷ்யன்ஸ் பேசக்கூடிய ஒரு 2 நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அ அர்மேனியா. இந்த 2லயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல 40, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரஷ்யன் பேசுவாங்க. அ இன்னும் வந்து இந்த நீங்க சொன்ன மாரி, இந்த மரியப்போல் பகுதி உள்ள வந்து ரஷ்யா உள்ள என்டர் ஆகும்போது, அங்க இருக்கிற மக்கள் அங்க இருந்து இந்த வீட்ல இருந்து வெளில போற மக்கள்லாம் ஒரு வீடியோ இருக்கும். "வந்துட்டீங்களா? வாங்க, வாங்க. உங்களுக்காக தான் காத்திருந்தோம். எத்தன நாளா ஏன் இவ்வளோ லேட்டா வந்தீங்க?" அப்படின்னு ஒரு பாட்டியம்மா கேட்டுக்கிட்டே போவாங்க. யாரன்னா, அதாவது வந்து அந்த ரஷ்ய படைகள. சோ அப்ப வந்து மக்கள் வந்து அந்த இதுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள். அப்படின்னு அது காட்டுதா? ரஷ்யா வரட்டும் உள்ள அப்படின்ற மைண்ட்ல இருக்காங்களா மக்கள்? ஆமா, இந்த 2014ல ஏற்பட்ட அந்த கிளர்ச்சிங்கிறது, அந்த வலதுசாரி நியோநாசி படைகளுடைய கிளர்ச்சிங்கிறது அந்த நாட்டினுடைய ஒரு நியூட்ரலான ஒரு அதிபரா இருந்த எனக்கோவிச்ச வந்து வெளியேத்துனுச்சு. ஸோ அந்த அந்த டயத்திலேயே இந்த எனக்கோவிச்சியோட ஆதரவு சக்திகள் எல்லாமே வந்து இந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கிற மக்கள் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எத்னிக்கலி ரஷ்யன் ரஷ்யன் மொழி பேசுற ரஷ்ய அஹ், மரபு வழிப்பட்ட மக்கள் தான். எல்லாருமே வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தவங்க. பெரும்பாலும் வந்து ரஷ்ய மொழி பேசுறவங்க, ரஷ்ய கல்ச்சரை வந்து அதைத்தான் வந்து அவரு இவரும் சொல்றாரு, புத்தின் சொல்றாரு. இது ஹிஸ்டாரிக்கலி ரஷ்யன் ஸ்பீக்கிங் மக்கள் இருக்கிற ரஷ்யன்கள் இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இதுல தான் இன்னமும் இருக்கு. அதை வந்து இந்த கூ அட்டம்ப்ட் முடிஞ்சு எனக்கோவிச்ச வெளியேத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இந்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்குதோ அதே மாதிரி அங்க என்ன பண்ணாங்க, நீங்க யுக்ரைன் மொழி தான் பேசணும், ரஷ்ய மொழி பேசக்கூடாது, ரஷ்ய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான ஒடுக்குமுறைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. சட்ட ரீதியா ஒடுக்குமுறை பண்ணாங்க. அதுலதான் வந்து லுகான்ஸ்க்லயும் டொனஸ்க்ல இருந்தும் வந்து எதிர் போராட்டம் வந்து கிளர்ச்சியா வெடிச்சுது. So அதே மாதிரி இந்த பகுதி முழுக்கவுமே வந்து இந்த ஒடுக்குமுறைகள் இருக்கு. ஸோ இப்ப இந்த மக்கள் எல்லாருமே வந்து உம், அதாவது நேஷனாலிட்டி வைஸ் வந்து யுக்ரைனியர்களா இருந்தாலும் அவங்க இன்னமும் வந்து அந்த சிம்பத்தைஸ்டு பாப்புலேஷனா தான் இருக்காங்க ரஷ்யாவை பொறுத்தளவுல. ரெண்டாவது இவங்களுக்கும் ரஷ்யால இருக்கிற மக்களுக்குமான அந்த குடும்ப உறவுகள் வந்து இன்னமும் வந்து நீடிக்குது. ஸோ அப்படியான ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கிற ஒரு சேம் எத்தனிசிட்டியில வர்ற மக்களா தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா வந்து இவங்களுக்கு தெரியும் ஏன் வந்து இந்த இந்த போரே ஆரம்பிச்சதுல இருந்து 1,00,000 துருப்புகளை தான் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. ஆரம்பத்துல எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சிவில் ஸ்ட்ரக்சரை எதையுமே அடிக்காம தான் வந்து இந்த போரை வந்து கொண்டு போனாங்க. அதனாலதான் கடுமையான பாதிப்புகளையும் ரஷ்ய படைகள் சந்திச்சுது ஆரம்பத்துல. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மக்கள் வந்து ரஷ்ய மக்கள்ங்கிறதுனால. ஏன்னா இந்த மக்களுடைய ஆதரவு தனக்கு தேவைங்கிறதுனாலதான் வந்து இந்த போர் வந்து ரொம்ப நிதானமானதாகவும் அதே நேரத்துல இந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்காமலும் இந்த போரை வந்து கொண்டு போனது. ஸோ இதுல பெரிய அளவுக்கு ஸ்டேக் இருக்கு ரஷ்யாவுக்கு. ஸோ இந்த மக்களுடைய ஆதரவு இல்லாம இந்த பகுதியில தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கவே முடியாது. ஸோ அதுதான் அதனுடைய பின்னணி இதுல வந்து இருந்து இயங்குது. சோசியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பின்னணியில இருக்கு.
ஓகே, ஓகே தோழர். புரியுது, புரியுது. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோனே அந்த ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான் கரெக்ட்டா கேட்டேன். ஏன்னா, நான் எனக்கு அந்த நேரடியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரஷ்யன்ஸ் அசால்ட்டா பேசுறாங்க. ஒரு வயசானவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பகுதியில. அதனால தான் நான் கேள்வி கேட்டேன். ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. வேற ஏதாவது நீங்க தோழருக்கு சொல்லணுமா? வேற எதுவும் இல்ல தோழர். நன்றி, தோழர்களுக்கும் நன்றி. இந்த ஆன்டிசெமிட்டிச கமெண்ட்டை பத்தி ஒரு தோழர் பேசியிருந்தாரு. எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் வந்து நம்ம அடுத்த இதுல பேசும்போது அதை பத்தி பேசலாம். டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல. ஓகே, ஓகே தோழர். மிக்க நன்றி தோழர்களே. நான் அதேபோல தோழருடைய ட்விட்டர் அக்கவுண்ட் நான் கீழ குடுக்குறேன். அ எ ஒருவேளை என்னோட ட்விட்டர் எடுக்காத தோழர்களுக்கு நான் வந்து என்னோட Instagram கீழ குடுக்குறேன். இல்லன்னா இருங்க உங்களுக்கு அந்த QR கோட் நாங்க டிஸ்ப்ளே பண்றேன். என்னோட Instagram அதாவது இந்த சேனலுக்காக நம்ம தொறந்தது பர்சனல் Instagram கிடையாது. இந்த சேனலுக்காக நம்ம தொறந்த Instagram இருக்கு. அத ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு வந்து அதுல வர அப்டேட் வந்து இம்மீடியட்டா வந்துரும். ஒருவேளை நீங்க வந்து Twitterல இல்ல அப்டின்னா, ஒரு உங்களுக்கு அதையும் இப்ப போட்டுர்றேன். இதுதான் தோழர்களே அந்த கியூஆர் கோடு. என்னோட Instagram கியூஆர் கோடு. இந்த சேனலுக்காக தொடங்கப்பட்டது. இத ஃபாலோ பண்ணிக்கங்க. அதேபோல செந்தில் தோழரோட ட்விட்டர் அக்கவுண்ட் நான் கீழ குடுத்துர்றேன். நீங்க நார்மலா இங்க இதுல கமெண்ட் பண்றதுக்கு மாதிரி அதேபோல அங்கேயும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, கொஸ்டின் இருந்தா அனுப்புங்க. அதிலயும் பேசுவோம். ஓகே செந்தில் தோழர். மீண்டும் சந்திப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.